5 செகண்ட் ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லோரும் எதிர்பார்த்த உள்ளாட்சி தேர்தல்கள் வெற்றிகரமாக நடந்திருக்கின்றன. தமிழகத்திலுள்ள உள்ளாட்சி மன்றங்களுக்கு சுமார் 1.5 லட்சம் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆளுநர் உரையில் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் பல திட்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றையெல்லாம் வரவேற்கும் அதே நேரத்தில் என்னுடைய தொகுதி குறித்து ஒரு முக்கியமான பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டுவர கடமைப்பட்டிருக்கிறேன். உலக வங்கியில் கடன் பெற்று தமிழகத்திலுள்ள ஏராளமான கால்வாய்களை சீரமைக்கும் பணி பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆனால் எங்கள் பகுதியை பொறுத்தமட்டில் ஏரிகளில் தூர் எடுக்கும் பணி ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக நடைபெறவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக ஏரிகளெல்லாம் தூர்ந்து வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடருமானால் எதிர்காலத்தில் ஏரிகள் பாசனத்திற்கு பயன்பட முடியாத அபாயகரமான நிலைமை உருவாகும். எனவே இது குறித்து அரசு நல்லதொரு திட்டத்தை தீட்டி தமிழகத்திலுள்ள அனைத்து ஏரிகளிலும் தூர் எடுத்து செப்பனிட்டு பாசனத்திற்கு அவை பயன்படுமாறு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, அரசு வகுக்கும் திட்டங்களை திறமையாக நிறைவேற்றி அவற்றின் பயன்கள் விரைவில் மக்களுக்கு சென்றடைவதற்கான பணிகளை அரசு ஊழியர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு 5வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மைய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அதே சம்பள வீதங்கள் வழங்கப்படும் என்று உறுதி அளித்தமைக்காக அரசுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அளிக்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை விரைவில் வழங்குவதற்கு பிற்பட்டோர் நலத்துறையில் தனி வட்ட ஆட்சியரை நியமனம் செய்ய வேண்டுமென்று கேட்டு உரையை முடித்துக்கொள்கிறேன். சென்னையிலுள்ள தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளருக்கு சென்னையிலுள்ள சாரதி சுற்றுலா
மையத்தின் நிர்வாகி எழுதும் கடிதம். அன்புடையீர், இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு போக்குவரத்து மற்றும் தொடர்புள்ள அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கும் நோக்கத்துடன் எங்களுடைய சுற்றுலா மையம் இயங்கி வருகிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 4 தென் மாநிலங்களிலுள்ள சுற்றுலா சிறப்புமிக்க இடங்களுக்கு பயணிகள் சென்று வர குளிர்சாதன ஊர்தி, உணவு மற்றும் தங்குமிட வசதிகளை பல மொழிகள் தெரிந்த வழிகாட்டிகளின் உதவியுடன் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். இது குறித்த எங்களுடைய விளம்பர பலகைகளை சென்னை 2 முக்கிய ரயில் நிலையங்களிலும் வைப்பதற்கு தாங்கள் தயவு செய்து அனுமதி வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம். தங்கள் பதிலை எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள